Hello future doctors, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிப்ரடக்ஷன். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயாலஜி கிளாஸ் 12 லெக்சர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹியூமன் ரிப்ரடக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 12 சிலபஸில் வந்து 3rd சாப்டர் ஆகும். அண்ட் டிஎன்எஸ்சிஆர்டி சிலபஸில் வந்து கிளாஸ் 12 ஜுவாலஜியில் 2nd சாப்டராகவும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹியூமன் ரிப்ரடக்ஷனில் என்ன நம்ம படிக்க போகிறோன்னா, ஹியூமன்ஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஹியூமன்ஸ் ஆர் டைசெக்ஷுவல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல்ஸ். ஹியூமன்ஸில் மேல் தனியாக இருப்பாங்க, ஃபீமேல் தனியாக இருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸில் வந்து எப்படி வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்குது, எப்படி அவங்களோட ஜென்ரேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவாக ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து இங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் விவி பேரஸ். விவி பேரஸ் மீன்ஸ் they give birth, அதாவது பார்த்தீங்கன்னா ஓவி பேரஸ்னால் வந்து லேயிங் எக். விவி பேரண்ட்ஸ் மீன்ஸ் கிவிங் பர்த், அதாவது ஃபுல் பேபி ஃபார்ம் ஆகிட்ட பிறகு மதர்ஸ் வூம்லேருந்து டெலிவரி ஆகிட்டு அண்ட் டேக் கேர் ஆஃப் த யங் ஒன் வந்து மதர் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் பை ப்ரொவைடிங் த மில்க், தட் இஸ் கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பேக்கில் பார்க்கலாம், பின்னாடி வருது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன், அதாவது மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமிட்டோஜெனிசிஸ் இன் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் ஸ்பெர்ம் மதர் செல்ஸ். இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸில் நடக்கும். இன் ஃபீமேல்ஸில் வந்து ஊஜெனிசிஸ் நடக்கும், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் ஆர் எக் செல்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் கேமிட்டோஜெனிசிஸ் வந்து ஹியூமன்ஸில் நடக்குது. ஒன்று வந்து கேமிட்டோஜெனிசிஸில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அது மேலில் நடக்கும். செகண்ட் டைப் வந்து ஊஜெனிசிஸ், அது ஃபீமேலில் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷனாக வந்து கலெக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் வித் த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸோட சேர்ந்து வரத்துக்கு பேர் சீமன் நம்மளுக்கு சொல்லுவோம். அந்த சீமன் வந்து மேல் பென்னிஸ்லேருந்து ஃபீமேல் வெஜனாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம இன்செமினேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இன்செமினேஷன் ப்ராசஸ் நடக்கிறது தான் நம்ம காய்டஸ்ன்னு நம்மளுக்கு சொல்லுவோம். இதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர், அதாவது வந்து ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக வந்து இந்த இன்செமினேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், 2 ஜைகோட்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லை. இங்கே ஒன்று வந்து ஸ்பெர்ம், இன்னொன்று வந்து ஓவம். அந்த ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆக போகுது. எங்கே ஃபியூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஒரு பார்ட்டான வூம், அதாவது யூட்ரஸ்க்கு ஒரு கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ஓவமும் நம்மளோட ஸ்பெர்மம் வந்து ஃபியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜைகோட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் த ஜைகோட் வந்து பிளாஸ்டோமியராக கன்வெர்ட் ஆகிட்டு ஃபீமேலோட யூட்ரஸ் லைனிங்கில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ இம்ப்ளான்ட் ஆகிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான் ஃபார் நரிஷிங் த எம்ப்ரியோக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபெர்டிலைசேஷன் தான் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சராக இருக்குது. ஸோ ஆஃப்டர் த இம்ப்ளான்டேஷன் கெஸ்டேஷன், தட் இஸ் இன் ஹியூமன்ஸ் 9.3 months வந்து நம்மளுக்கு கெஸ்டேஷனாக இருக்குது. ஓவரால் ஒரு 10 monthsன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தட் இஸ் 40 weeks தான் டோட்டலாக வரும். பட் வந்து 10 monthsக்குள்ளே கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டேஷன் பீரியட் 10 months, தட் இஸ் 40 weeks. ஸோ கெஸ்டேஷன் மீன்ஸ் என்னென்னா, அந்த டெவலப் ஆன எம்ப்ரியோ வந்து நல்லா ஃபுல்லி டெவலப்டு ஒரு ஹியூமனாக வந்து எப்படி டெவலப் ஆகுதோ அந்த டெவலப்மெண்ட் பீரியட் வந்து கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியடோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் கெஸ்டேஷன். அது வந்து இந்த கெஸ்டேஷன் எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸோட வூம்பில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது பார்ட்டுரேஷன் மீன்ஸ் கிவிங் பர்த். அண்ட் பார்ட்டுரேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது பேர் தான் லாக்டேஷன். ஸோ இந்த மேஜரான இந்த 6 மேஜர் டாபிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம போகலாம். தட் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, a pair of ovary,
a pair of ovary. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2 pair of ovary இருக்கும். அண்ட் oviduct, oviductோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா fallopian tube. ஸோ pair of ovary and oviduct, uterus, cervix, vagina. So uterus, cervix, vagina are also the part of the female reproductive system, and external genitalia and also mammary gland. So mammary glandum வந்து female reproductive systemல ஒரு முக்கியமான part. So next நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா major process occurred in female reproductive system. So female reproductive systemல there are 4 major process வந்து நம்மளுக்கு நடக்குது. அதுல first process என்னன்னு பார்த்தீங்கன்னா ovulation. Ovulation means release of ovum or egg from the ovary. So ovulation means release of ovum from ovary is known as ovulation. So next, fertilization. Fertilization is the union of the sperm and the ovum or egg is known as fertilization. இந்த fertilization event எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட oviductல நடக்கும். oviductக்கு இன்னொரு நேம் தான் fallopian tube அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி. ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் தெர் ஆர் 9 நெக்ஸ்ட் 40 மந்த்ஸை நம்ம ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெக்னென்சி எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸோட வூம், அதாவது யூட்ரஸில் நடக்கும். ஆஃப்டர் த completion of pregnancy time, that is gestation period, a birth contraction is comes. So birth contractions come ஆன பிறகு the baby வந்து நம்மளோட யூட்ரஸ்ல இருந்து vagina through and external genitalias மூலம் நம்மளுக்கு வெளியில வந்துடும். after the giving birth of the child கேர் வந்து பண்ணுவாங்க பை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி கிளாண்டோட சப்போர்ட்டோட நம்மளுக்கு சைல்டு கேர் நடக்கும் பை ப்ரொவைடிங் கொலஸ்ட்ரம், தட் இஸ் மில்க். ஸோ நம்மளோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேஜரான ஒரு முக்கியமான ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஓவரி. ஸோ ஓவரியில் என்னென்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரியோட ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ப்ரொடியூஸ் ஓவம் அண்ட் ஓவரின் ஹார்மோன்ஸ், தட் இஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டான் சொல்லிட்டு அந்த ஓவரின் ஹார்மோன்ஸையும் அண்ட் ஓவம் சொல்கிற எக்கையும் வந்து இந்த ஓவரி தான் நம்மளோட ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஸோ இந்த ஓவரியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோயர் அப்டமனில் வந்து 2 சைடுமே லோயர் அப்டமனில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர், கனெக்டட் டு த பெல்விக் வால்ஸ் பை லிகமெண்ட். பெல்விக் வால்ஸ் கூட வந்து லிகமெண்டால வந்து இது அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓவரியை 2 டைப்பாக நம்ம வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெடுலா அண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர், தட் இஸ் எபித்தீலியம். அண்ட் இன்னர் மெடுலா பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் மெடுலா தான் நம்மளுக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஃபாலிகல்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஓவம் ரிலீஸ் ஆகிறது எல்லாம் வந்து இன்னர் மெடுலாவில் தான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா